ஓம் சாந்தி. 7/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தையும் விட மிக நல்ல தெய்வீகமான குணம் அமைதியாக இருப்பதாகும். அதிகமாக சப்தத்தை ஏற்படுத்தாதீர்கள். இனிமையாக பேச வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பேச்சிலிருந்து சைகைக்கும், சைகையிலிருந்து அமைதிக்கும் செல்கிறீர்கள். அதாவது டாக்கியிலிருந்து மூவிக்கும், மூவியிலிருந்து சைலன்ஸ் நிலைக்கும் செல்கிறீர்கள். ஆகையால் அதிகமாக சப்தத்தை ஏற்படுத்தாதீர்கள். கேள்வி: எந்த முக்கியமான தாரணையின் ஆதாரத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் தானாகவே வந்துவிடும்? பதில்: முக்கியமானது தூய்மையை தாரணை செய்வதாகும். அதாவது தூய்மையை கடைபிடிப்பதாகும். தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. இந்த உலகத்தில் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் எங்கிருந்து வரும்? ராயல் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாடல். கள்ளம் கபடமற்றவராக தனிப்பட்டவராக இருக்கின்றார். ஓம் சாந்தி. சீர்கெட்டவர்களை சீர்படுத்தக்கூடியவர் ஒரே ஒருவர்தான் என்பதை இப்பொழுது குழந்தைகள் அறிவீர்கள். பக்தி மார்க்கத்தில் பலரிடம், அதாவது குரு முதலானவர்களிடம் பக்தர்கள் செல்கிறார்கள். எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் செய்கின்றனர். சீர்கெட்டவர்களை சீராக்குபவர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஒரே ஒருவர்தான். சத்கதி வழங்கும் வள்ளல், வழிகாட்டி, விடுவிப்பவரும் அவர் ஒருவரே ஆவார். இத்தகைய புகழ் அவருக்காக பாடப்படுகிறது. ஆனால் பல மனிதர்கள், பல தர்மங்கள், மடங்கள், சமயங்கள், சாஸ்திரங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்கள் பல வழிகளை தேடிக்கொண்டே இருக்கின்றனர். சுகம் மற்றும் சாந்தியை அடைவதற்காக சத்சங்கங்களுக்கு செல்கின்றனர் அல்லவா? யார் செல்வதில்லையோ அவர்கள் மாயையின் போதையில் மூழ்கியிருக்கிறார்கள். இது கலியுகத்தின் கடைசி என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். சத்யுகம் எப்பொழுது ஏற்படும், இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறியவில்லை. இதை எந்த குழந்தையும் புரிந்து கொள்ள முடியும். புதிய உலகத்தில் சுகம், பழைய உலகத்தில் அவசியம் துக்கம் இருக்கும். இந்த பழைய உலகத்தில் பல மனிதர்கள், பல தர்மங்கள் உள்ளன. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சென்று புரிய வைக்க முடியும். இது கலியுகமாகும். சத்யுகம் கடந்து விட்டது. அங்கு ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. வேறு எந்த தர்மமும் இல்லை. பாபா பலமுறை புரிய வைத்திருக்கின்றார். இருப்பினும் மீண்டும் புரிய வைக்கின்றார். யார் வந்தாலும் அவர்களுக்கு புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் கூறட்டும். சிலர் 10,000 ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். சிலர் 30,000 ஆண்டுகள் என்று கூறுகிறார்கள். பல வழிமுறைகள் உள்ளன அல்லவா? இப்பொழுது அவர்களிடத்தில் உள்ளது சாஸ்திரங்களின் வழிமுறைகளாகும். பல சாஸ்திரங்கள், பல வழிமுறைகள், மனிதர்களின் வழிமுறைகள் அல்லவா? சாஸ்திரங்கள் எழுதுவதும் மனிதர்கள்தானே. தேவதைகள் எந்த சாஸ்திரங்களையும் எழுதுவதில்லை. சத்யுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. அவர்களை மனிதர்கள் என்றும் கூற முடியாது. ஆக உற்றார் உறவினர்களை சந்திக்கும் போது நீங்கள் அவர்களுக்கு இதனை கூற வேண்டும். சிந்தனைக்கான விஷயம்தானே. புது உலகில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள். பழைய உலகத்தில் எவ்வளவு விருத்தி அடைந்து விடுகிறது. சத்யுகத்தில் ஒரு தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. மனிதர்களும் குறைவாக இருந்தனர். தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருந்தன, மனிதர்களிடத்தில் அல்ல. அதனால்தான் மனிதர்கள் தேவதைகளின் முன் சென்று தலை வணங்குகின்றனர். தேவதைகளின் மகிமை பாடுகின்றனர். அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருக்கிறார்கள். நாம் நரகவாசி, கலியுகவாசிகள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். மனிதர்களிடத்தில் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது.
இன்னாரிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருப்பதாக யாராவது கூறினால், தெய்வீக குணங்கள் தேவதைகளிடம்தான் இருக்கும் என்று கூறுங்கள். ஏனெனில் அவர்கள் தூய்மையானவர்கள். இங்கு தூய்மையாக இல்லாத காரணத்தினால் யாரிடத்திலும் தெய்வீக குணங்கள் இருக்க முடியாது. ஏனெனில் இது அசுர ராவண ராஜ்யம் அல்லவா? புது மரத்தில் தெய்வீக குணங்களுடைய தேவதைகள் இருப்பார்கள். பிறகு மரம் பழையதாகி விடுகிறது. ராவண ராஜ்யத்தில் தெய்வீக குணங்கள் உடையவர்கள் இருக்க முடியாது. சத்யுகத்தில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் இல்லற மார்க்கம் இருந்தது. இல்லற மார்க்கத்தினருக்குத்தான் மகிமை பாடப்பட்டுள்ளது. சத்யுகத்தில் நாம் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம். அங்கு சந்நியாச மார்க்கம் கிடையாது. எவ்வளவு கருத்துக்கள் உள்ளன! ஆனால் அனைத்து கருத்துக்களும் யாருடைய புத்தியிலும் இருக்க முடியாது. கருத்துக்களை மறந்து விடுகிறீர்கள். அதனால்தான் தோல்வி அடைந்து விடுகிறீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்வதில்லை. ஒரே ஒரு தெய்வீக குணம் நல்லதாகும். யாரிடத்திலும் அதிகம் பேசக்கூடாது. இனிமையாக பேச வேண்டும். மிகவும் குறைவாக பேச வேண்டும். ஏனெனில் குழந்தைகளாகிய நீங்கள் பேச்சிலிருந்து சைகைக்கும், சைகையிலிருந்து அமைதிக்கும் செல்ல வேண்டும். ஆக பேச்சை மிகவும் குறைத்து கொள்ள வேண்டும். யார் மிகவும் குறைவாக மெதுவாக பேசுகிறார்களோ அவர்கள் ராயல் குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று புரிந்து கொள்வர். வாயிலிருந்து எப்பொழுதும் இரத்தினங்கள் போன்ற சொற்கள்தான் வெளிப்பட வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: 1. அனைவரிடத்திலும் மிகவும் பணிவுடன் மற்றும் அமைதியாக பேச வேண்டும். வார்த்தைகள் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். சூழ்நிலை அமைதியாக இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் சேவையில் வெற்றி கிடைக்கும். 2. உண்மையிலும் உண்மையான நாயகிகள் ஆகி ஒரு நாயகரை நினைக்க வேண்டும். நினைக்கும்போது ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு தலையை குனிந்து கொண்டு அமரக்கூடாது. ஆத்ம அபிமானியாகி இருக்க வேண்டும். வரதானம்: அனைத்து பொக்கிஷங்களையும் தனக்காகவும் மற்றும் பிறருக்காகவும் பயன்படுத்தக்கூடிய அகண்ட மகாதானி ஆகுக. விளக்கம்: பாபாவின் பண்டாரா எப்படி எப்போதும் நடந்து கொண்டிருக்கிறதோ, தினமும் கொடுத்து கொண்டே இருக்கின்றாரோ, அதேபோல் உங்களுடைய அகண்ட நங்கூரமும், அதாவது துண்டிக்கப்படாத பண்டாராவும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களிடம் ஞானம், சக்தி, மகிழ்ச்சி என்ற நிறைந்த பொக்கிஷம், அதாவது நிறைந்த பண்டாரா உள்ளது. இதனை கூடவே வைத்துக்கொண்டு பயன்படுத்துவதால் எந்தவித ஆபத்தும் வராது. இந்த பொக்கிஷம் திறந்திருந்தாலும் கூட திருடர்கள் வரமாட்டார்கள். மூடி வைத்தால் திருடர்கள் வருவார்கள். ஆகையால் தினசரி தனக்கு கிடைக்கும் பொக்கிஷங்களை பார்த்து பிறகு தனக்காகவும் மற்றவருக்காகவும் அதை பயன்படுத்துங்கள். அப்போது நீங்கள் அகண்ட மகாதானியாக, அதாவது இடைவிடாத மகாதானியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: கேட்பதை மனனம் செய்து பாருங்கள். மனனம் செய்வதால் தான் சக்திசாலி ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுங்கள். சேவை மற்றும் ஸ்திதி, தந்தை மற்றும் நான் என்ற இந்த இணைந்த ரூபத்தில் இருந்து சேவை செய்தால் சதா ஃபரிஷ்தாவின் அனுபவத்தை செய்வீர்கள். எப்போதும் பாபாவுடன் இருங்கள். பாபாவை தனது உதவியாளராக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது இரட்டை அனுபவங்கள் ஆகும். சுயத்தின் ஈடுபாட்டுடன் எப்போதும் கூடவே இருக்கும் அனுபவத்தை செய்யுங்கள் மற்றும் சேவையில் எப்போதும் உதவியாளராக இருக்கும் அனுபவத்தை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.